ஜெர்மனியில் அரசு உதவி பெறுபவர்களுக்கும் வேலைவாய்ப்பு மைய அதிகாரிகளுக்கும் இடையே நிலவி வந்த இணக்கமான உறவு குறைந்து தற்போது வாக்குவாதங்களும் விரோத போக்கும் அதிகரித்து வருகிறது. வேலைவாய்ப்பு மைய ஊழியர்களின் அறிக்கைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நியமனங்களின் போது வாக்குவாதங்கள் அதிகரித்து வருவதாக சில தொழிலாளர்கள் கூறுகின்றனர். லீப்ஜிக் போன்ற நகரங்களில் உள்ள வேலைவாய்ப்பு மையங்கள் இவ்வாறான பல சம்பவங்களை பதிவு செய்தன. 2 ஆண்டுகளில் லீப்ஜிக் வேலைவாய்ப்பு மையம் உறுப்பினர்கள் அல்லது விண்ணப்பதாரர்கள் மீது 49 தடைகளை பிறப்பித்ததோடு 24 குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவு செய்தது. மேலும் அவமதிப்புகள், அச்சுறுத்தல்கள் அல்லது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததற்காக 33 எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியது. இருப்பினும் வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதற்கான தெளிவான தேசிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று மத்திய தொழிலாளர் மற்றும் சமூக விவகார அமைச்சகம் கூறுகிறது. இந்நிலையில் வேலைவாய்ப்பு மையங்கள் ஊழியர்களின் பயிற்சி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருகின்றன. இவ்வாறு இருக்க வேலைவாய்ப்பு மையங்களின் நியமனங்களை தவறவிடுபவர்கள் அல்லது வேலைவாய்ப்பு மைய விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான விதிகளை கொண்டு வர வேண்டும் என்று சில அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர்.